சோல் மீனிங் மேக்கிங் மிஷன். ஆத்துமா அப்படின்னா அர்த்தம் கொடுக்கிற ஒரு அமைப்பு. அந்த அர்த்தம் எப்படி கொடுக்குதுன்னா, இது வரைக்கும் உங்க மண்டைக்குள்ள என்ன மேப் இருக்குதோ அதற்கான அர்த்தம் கொடுக்குது. இப்ப நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம பைபிள்ல சில அர்த்தம் தான் காமிக்க போறேன். நம்ம மண்டை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தது, அவங்க மண்டை எப்படி புரிஞ்சிருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு முறை ஒரு காட்டுப்பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒருத்தரை வர சொல்லியிருந்தாங்க. அவர் அங்கே போன சமயத்தில் அங்கே ஒரு காரும் அதில் ஒரு மேப்பும் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மேப்பில் அவர் எங்கே வந்து சேரணுமோ அந்த இடம் குறிக்கப்பட்டிருந்தது. இவர் அந்த மேப் எடுத்து பார்க்குறாரு. அவர் எங்கே போய் சேரணும் அப்படின்னு தெளிவாக அதில் குறிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவரால் இப்போ போக முடியல. ஏன் போக முடியலன்னா, அவர் எங்கே போய் சேரணும்னு அவருக்கு தெளிவாக இருந்தது. ஆனால் அவர் எந்த இடத்துல நிற்கிறார் என்பது அது குறிக்கப்படலை. எந்த இடத்துல இருக்கிறோன்றதை தெரியாமல் எந்த இடத்துக்கு போகணும் நமக்கு தெரிஞ்சாலும், நம்ம கையில் ஒரு வரைபடமே இருந்தாலும் நம்மால் போக முடியாது. இந்த மோட்டிவேஷனல் மெசேஜஸ் என்று சொல்லப்படுகிற உன்னால் ஆகும், உன்னால் முடியும், அந்த மாதிரியான செய்திகளை சபையிலையோ வெளியேயோ நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி, சில பேர் உடனடியாக நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு அந்த கோல்லாம் தீர்மானிச்சிடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அதை அடைய முடியாமல் போயிடுவாங்க, சோர்வுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன் அதை அடைய முடியலன்னா, அவங்க எங்கே இருக்கிறோன்னே தெரியாமல் அவங்க போக விரும்புகிற இடத்துக்கு புறப்பட்டாங்க. அதனால் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, சோர்ந்து போகிறாங்க. நீங்கள் எதையாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, முதலாவது ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளாமல், இயேசு சொன்னது போல் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு முன்னால் அதனுடைய செல்லும் செலவை ஆரம்பத்திலேயே கணக்கு பார்க்கணும்னு சொன்னது போல், இப்போ நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட, பிரதர் நாங்கள் கடன்லேருந்து வெளியே வரணும், என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. முதல்ல உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லுங்கன்னு தான் நான் கேட்பேன். அப்போ நிறைய பேருக்கு ஒரு ஒரு உத்தேசமாக சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ கடன் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை 50 ரூபா ஒருத்தர் கொடுக்க வேண்டியிருந்தால் கூட அதை கூட எழுதி சின்னதுலேருந்து பெரிய அமௌண்ட்டாக எழுதி எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது, அவர்களோடு கூட மென்டார்ஷிப் பண்ணும்போது அப்படி அவங்க கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு நான் பதிலே சொல்லுவேன். ஒரு பைசா விடாமல் எழுதுங்க. அப்போ மொத்தமாக அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கா எனக்கு அப்படி ஆச்சரியப்படுறாங்க. அல்லது சில பேர், ஓ இவ்வளோ தான் இருக்குதா அப்படி ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு தெரியாமல், நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ ஆதியிலே செய்த கிரியையை செய்வாயாக அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு சொன்னால், நீங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்றதை சரியாய் அறிந்து கொள்ளாமல், இப்போ உங்களுடைய பலம், இப்போ உங்களுடைய பலவீனம், இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ரீசார்ஸ், இப்போ இதை வைத்து என்ன செய்ய போகிறீங்கன்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, ஏதோ நான் பெருசாக செய்ய போகிறேன்னு சொல்லி என்னுடைய இந்த நிலைமையை நான் ஆராயாமல் புறப்பட்டால், நான் போகும் இடத்துக்கு எந்த டைரக்ஷனில் போகணும்னு தெரியாமல் சுற்றி கொண்டே இருக்கிற ஒரு அவலமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். இப்பொழுது இருக்கிற நிலை, எனக்கு என்ன வருமானம் வருது, அந்த வருமானம் எங்கே செலவாகுது, இந்த வருமானத்தில் நான் எதை வீணாக செலவு பண்ணுகிறேன் அப்படின்றத கண்டுபிடிக்காம நான் ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு தீர்மானிக்கவே முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய துவக்கத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் போய் சேருகிற இடத்திற்கு அது மிகவும் உதவியாயிருக்கும்.